டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். போதையில்லா குமரியை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கன்னியாகுமரியிலிருந்து களியக்காவிளைக்கு இருசக்கர வாகன பிரச்சாரத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கலிங்கம். வணக்கம். என்ன காரணத்திற்காக போலீசார் அனுமதி மறுத்திருக்கிறார்கள்? அது தொடர்பான விவரம். வணக்கம். உலக போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு குமரி மாவட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் போதையில்லா குமரியை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்பு இருந்து களியக்காவிளை வரை இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடத்த திட்டமிட்டிருந்தனர். இதற்கான தொடக்க விழா இன்று காலை கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்பு நடந்தது. இந்த இருசக்கர வாகன பேரணிக்கு போலீசார் அனுமதி அளிக்கவில்லை. தடையை மீறி கன்னியாகுமரியிலிருந்து களியக்காவிளைக்கு இருசக்கர வாகன பேரணிக்கு செல்ல முயன்றனர். இதனை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இறுதியில் கன்னியாகுமரி டிஎஸ்பி மகேஷ்குமார் அவர்கள் நடைபயணம் செல்ல அனுமதி அளித்தார். அனுமதி அளித்ததால் 100க்கும் மேற்பட்ட ஜனநாயக வாலிப சங்கத்தினர் விளம்பர பலகைகளை கையில் ஏந்தி கன்னியாகுமரியிலிருந்து இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கங்களுடன் களியக்காவிளை நோக்கி நடைபயணம் புறப்பட்டு சென்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.